ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு லேயரில் இந்த மாதிரி தோல் மாதிரி வரும், அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். தண்ணியில் நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சில பேர் தண்ணியில் வாஷ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டாக கொலன்னு வந்துடும். அதனால் ஒரு கிளாத்தில் டிஷ்யூ வச்சு தொடச்சிருவாங்க. நம்ம வாஷ் பண்ணியாச்சுன்னா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த வருது பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அதை அப்படியே இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு காளானையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிரியாணிக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு கிண்டும் முதல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அதுக்கப்புறமும் நம்ம கடைசியாக ஊற்றுவோம். இப்போதைக்கு கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய் கூட கொஞ்சமாக ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, அந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கல்பாசி, ஸ்டாரு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு 4லேருந்து 5 பேருக்கு சரியாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட வேணும்னா சின்ன குக்கரில் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம இப்போ தம் போட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். குக்கர்லேயே கூட நீங்கள் சின்ன குக்கராக இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் தம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். இதிலே கொஞ்சமாக சோம்பு, ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் இல்லை நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கும்போது டக்குன்னு இந்த மஷ்ரூம் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு சிக்கன் பிரியாணி மாதிரியே அந்த மஷ்ரூம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது மஷ்ரூம் உங்களுக்கு சிக்கன் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு போன்லெஸ் சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மஷ்ரூம் கிடைக்கும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும்.
நம்ம மறுபடியும் உப்பு போடும்போது இந்த எவ்வளோ உப்பு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் உப்பு எகெயின் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கணும். நல்லா அகலமான ஏனத்தில் வந்து செய்யுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் நல்லா அப்படி ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து வதங்கிடுங்க. டங்க்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போது வெங்காயம் வந்து சும்மா ஜஸ்ட் லைட்டாக வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்கும், அதனால் டக்குன்னு கிண்டி விட்டுருங்க. நான் ஏன் இவ்வளோ ஒரு உன்னிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுவீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதில் நான் ஆனியன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் பல்லாரி சொல்லுவோம்ல, அது வந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 4-5 கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக செய்யும்போது கூட வெங்காயம் நிறையா போட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த மசாலாஸோடு சேர்ந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், இந்த தொக்கு பிரியாணி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அடுப்பு வந்து ஃபுல்லாக தான் இருக்குது, அடி பிடிக்காது, பயப்படாதீங்க. நம்ம வந்து கிண்டி விட்டோம் அப்பப்போ, ஸோ அடி பிடிச்சிடாது. நான் அதுக்குள்ளே போய் தக்காளியை போய் கட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். வெங்காயம் ஃபுல்லாக ப்ரௌனாக வதங்குறதுக்குள்ளேயே நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன்.
5லேருந்து 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா. இப்போ ஓரளவு எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக எலுமிச்சை பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா. நான் வந்து இதில் சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள். இந்த தனி மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் கொஞ்சமாக. இப்போது இந்த மசாலாஸ் அதோட பச்சை வாசனை போகும்போதே அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மஷ்ரூம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாயில் பிரியாணி எடுக்கிறீங்க கையில் வாயில்ன்ட்டு அதில் உங்களோட ஒவ்வொரு பைட்லேயுமே வந்து மஷ்ரூம்ஸ் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ நம்ம ஆட் பண்ண வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா அந்த மசாலா மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் ஒரு தண்ணி ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி சிக்கனில் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். சிக்கன் நம்ம தண்ணி ஆட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி மஷ்ரூம்லேயுமே அப்படி தான் நடக்கும். என்னமோ தெரியல, எனக்கு வாய் ரொம்ப குளருது. நார்மலாக பேசும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் வீடியோ எடுக்கும்போது தான் வாய் ரொம்ப குளருது. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போது நல்லா மஷ்ரூம் வந்து வதங்கட்டும். நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ணல. பட் இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி தண்ணியாக அந்த வந்துட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் சொன்னேன். தண்ணியே இல்லாமல் அதுலேருந்து சும்மா லைட்டாக விடும். ரொம்பலாம் இருக்காது, சும்மா லைட்டாக தான் வரும். மஷ்ரூம் போட்ட உடனே வந்து அதில் தண்ணியை ஆட் பண்ணிட வேணாம். அது ஒரு மாதிரி மஷ்ரூமே ஒரு மாதிரி கொலன்னு ஆக்கிடும். அதனால் நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல்லே இருக்கட்டும், சிம்மில் வைக்க வேணாம். இப்போது
இப்போது வந்து மசாலா நமக்கு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் எடுத்துருக்கிறது வந்து சீரக சம்பா அரிசி. இந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் வந்து இங்கே 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து அரிசி ஊற வச்ச தண்ணியை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டம்ளர் ஊற்றிக்கிறேன். 3வது டம்ளர் அண்ட் 4வது டம்ளர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே அரிசி போட்டுற வேணாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் அரிசி போட போகிறோம். தண்ணி ஆட் பண்ணுறதுல சில பேருக்கு என்னென்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவீங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளர்லையோ இல்லைனா எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசியை மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதே கப்லேயோ இல்லை அதே டம்ளர்லேயோ 1.5 கப்பு இல்லைனா 1.5 டம்ளர் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 கப்புக்கு 1.5 கப். இப்போ நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு நீங்கள் 2 கப் தண்ணி ஊற்றணும். அப்படியே வந்து டபுளாக அது வந்து ஊற்றணும். இப்போ நான் 2 கப் எடுத்தேங்க. ஸோ நான் அதனால் 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிடும். சில பேர் வந்து அந்த தண்ணி ஆட் பண்ண உடனே வந்து அரிசியும் ஆட் பண்ணி மூடி வச்சுருவாங்க. அப்படி பண்ண வேணாம். நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அரிசி போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வந்து பிரியாணி மசாலா கூட நம்ம ஆட் பண்ணவே இல்லை. இதை வந்து நான் வந்து சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, இந்த அரிசி வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஊற வச்சேன். அந்த அரிசியை இப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது இல்லை உப்பு நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ கொதிக்கும் போது இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது வேறு உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம செகண்ட் டைம் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உப்பு வந்து கூட இருக்கணும். கரெக்டாக இருந்துடக்கூடாது, கம்மியாகவும் இருந்துடக்கூடாது. உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணி அது சாதமாகும் போது நமக்கு அந்த சாதத்தில் அந்த உப்பு ஏறிடும். அதனால நமக்கு இப்போ உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும். இதில் கொஞ்சமாக, ரொம்பலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக 1 மடங்கு கூட இருக்கணும் உப்பு. அப்போ தான் நம்ம வந்து அரிசி போடும்போது கரெக்டாக நமக்கு சாதத்தில் உப்பு ஏறி இருக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஆக்சுவலி உப்பு கரெக்டாக இருக்குது, கம்மியாக இல்லை, கரெக்டாக இருக்குது. பட் எனக்கு அரிசி போடும்போது அது ஈக்குவல் ஆகணும். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இதில் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப கிண்ட வேணாம். அரிசி போட்டுட்டு சும்மா லைட்டாக நம்ம கிண்டி விட்டால் போதும்.
இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். கலர் உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான். இப்போ பிரியாணி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதமும் ஒரு கலரில் வேறு இருக்கும் இடையில. அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உங்கள்கிட்ட கேசரி பவுடர் இருந்தால் கேசரி பவுடர், அதில் என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஆரஞ்சும் எல்லோவும் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். கலர் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே தம்க்கு வைக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அதை தூக்கி இது மேலே வச்சுக்கலாம். இப்போ தம் போட்டாச்சு. நான் அதை ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளில எங்கேயுமே வந்து இந்த ஏர் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ட்டு மேலே ஒரு வெயிட்டுக்கு ஒரு கல் வேற வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே அரண்மனை கட்டின மாதிரி அடுக்கடுக்காக இருக்கா. இப்போது நல்லா தம்மில் இருக்கட்டும். நம்ம வந்து தம்மை ரிலீஸ் பண்ணிடலாமா? 25 மினிட்ஸ் நம்ம தம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடலாம். வாவ், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே நம்ம மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு சைட்லலாம் அடி பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு. கலர் அரிசியோடு நமக்கு ரொம்பவே சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.